அஸ்ஸலாமு அலைக்கும் ட்ரீட்டர்ஸ். ஆக்சுவலி என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் சஹருக்குன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒண்ணு வந்து நம்ம தாய்மார் வீட்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கான அந்த ஃபிட்னஸ் டயட் பிளான் குடுத்திருந்தோம். இன்னொன்னு பீச்சில தங்கி இருக்கிற பசங்களுக்காக வந்து இன்னொரு வீடியோ பார்ட் 2ன்னு ஒண்ணு குடுத்திருந்தோம். இது பார்ட் 3. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹருக்கு என்ன ஃபுட்டு, என்ன உணவுகள வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோங்க. சரி என்னன்னா, சஹருக்கு ஃபர்ஸ்ட்டு அதிகமான உப்பு உள்ள பொருட்கள வந்து தவிர்க்கணும். ஊறுகாய், அடுத்து வந்து என்ன கருவாடு இந்த மாரி உணவு வகைகள தவிர்க்கணும். ஏன்டா, இது அதிகமான தண்ணி தாகத்த வந்து உண்டாக்கும். ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி, ஒரு காரம் அதிகமா உள்ள ஃபுட்டு, இல்ல வந்து மசாலா அதிகமான உள்ள ஃபுட்ட தவிர்க்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கனமான உணவுனால, இதுவும் தண்ணி தாகத்தை சீக்கிரமாக உண்டாக்கும் அதிகமா. ஓகேங்களா? 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு வகைகள்ங்க. ஆக்சுவலி இனிப்பு வகைகள தவிர்க்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இன்சுலின் லெவல வந்து ஹை ஆக்கி விட்டுரும். அப்பனா நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கமோ, அதே சேம் டயத்துல உடனே வந்து நம்மள வந்து டவுன் ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? அதனால இனிப்பு வகைகள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் முக்கியெடுத்த வகைகள். அதாவது எண்ணெயில் ஃப்ரை பண்ண, எண்ணெயில பொரிச்ச இந்த வகைகள தவிர்க்கிறது. பரோட்டா, இந்த மாரி மைதா ஐட்டம்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. 5வது இது நான் சொல்லலாமான்னு தெரியல. தயிர் வகைகள் இல்ல வந்து பழைய கஞ்சி, பழைய சாதம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். ஆனா இந்த கிளைமேட்ல வந்து சிலருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஒத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இத நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? இத தவிர்த்து நீங்க பழ வகைகள், நாம சொன்ன மாரி நீங்க மத்த எந்த வகை வேணா எடுத்துக்கலாம். பாயில் பண்ணதெல்லாம் நீங்க நல்லாவே சாப்பிடலாம். ஓகேங்களா? வரக்கூடிய காலத்துல அது என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு, நோன்புல வந்து என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணா உடம்புக்கு வந்து ரொம்ப சோர்வாக்காம இருக்குங்கிறத வரக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்க ட்ரீட்டர்ஸ். பாய்.